கதவை தரேன்னு சொன்னேன். கதவை தர. வாங்க பாபா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு மந்திரவாதியை வீட்டுக்கு கூப்பிடுவேன். பாபா எங்களை காப்பாத்துங்க. எங்க பையனை நீங்க தான் காப்பாத்தணும். அவன் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. நான் வந்துட்டேன். எல்லாமே இனி சரியாயிடும். பயப்படாதீங்க. ரூம சுத்தி 4 பக்கமும் இதை கட்டுங்க. அதை கட்டாதரா. அதை கட்டினா நான் உன்னை கொன்னுடுவேன். கதவை தர. கதவை தர. கதவை தர சொல்றல. ராம், தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன் பாபா. நீ போய்மா அந்த கதவை தர. கதவை தரன்னு சொன்னேம்மா. அப்படி வா வழிக்கு. பயந்து போய் கதவை திறந்துட்டியா? என்னடா பண்ற? உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். ஓடிடு, இல்லனா செத்து போயிடுவேன். வா, உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கோ. என்னடா பண்ற? என்ன இது? என்ன பண்ண பாக்குற? என் முன்னாடி அதை காட்டாத. உங்ககிட்ட தான் சொல்றேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்ன விடுங்கடா. என்ன போக விடுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஏதாவது பவித்திர நதியில் இதை கலந்துருங்க. இல்லைன்னா இருட்டினதுக்கு அப்புறம் இந்த பேயோட சக்தி மறுபடியும் இவனுக்குள்ள வந்துடும். அப்புறம் நான் இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டம் எல்லாம் பாழாயிடும். சரிங்க பாபா. அப்புறம் இன்னொரு விஷயம், அது என்னன்னா, எதுக்காகவும் இதை தரையில வைக்க கூடாது. அப்படி வச்சீனா வேற யாராவது தெரியாம இதை தொட்டாங்கன்னா இந்த பயங்கரமான சக்தி தொட்டவனோட உடம்புக்குள்ள போயிடும். அப்போ அசம்பாவிதம் நடக்கும். கெட்ட ஆத்மா கிட்ட பயங்கரமான சக்திகள் எல்லாம் இருக்கும். அதுல சில ஆத்மாக்கள் மோசமானதாகவும் இருக்கும். இந்த சக்திகளை நாம ஏதாவது மந்திர சக்திகள் மூலமா ஒரு பொருளுக்குள்ள அடக்க முடியும். மிளகாயும் எலுமிச்சம் பழத்துக்குள்ளேயும் இந்த ஆத்மாக்களை அடக்கிற முறை எத்தனையோ வருஷங்களா நடந்துகிட்டு வருது. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பூனேல சில டீனேஜர்ஸ், அவங்கள ஒருத்தர் இந்த எலுமிச்சம் பழத்துக்கு எப்படி வசியமாக போறாருங்கிறத தான் நாம பார்க்க போறோம். ஏய், ஆமா அஞ்சலி, நீ உன்னோட ட்ரீம் மேன் எப்படி வரணும்னு எதிர்பார்க்கற? ஐ மீன், நீ நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்ப இல்லையா? அதை தான் எப்படின்னு கேக்குறேன். என்னோட ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னா, ஹைட் ஜாஸ்தியா இருக்கணும், ஆனா பாடி அதிகமா இருக்க கூடாது. ஓகேவா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், அப்புறம் ஃபேரா இருக்கணும், என்ன நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், சிரிக்க வைக்கணும், டான்ஸ் ஆடணும். And you know what? I love traveling. நீ டிஸ்கிரைப் பண்ணதை பார்த்தா நம்ம கேங்ல யாருன்னா
திவாகர் கரெக்டா இருப்பா. ஹே ஆமா ரோஹன். ஆனா நம்ம ரோஹன் இந்த மாதிரி சுத்துறது, டான்ஸ் ஆடுறது, ஐ மீன் இதெல்லாம் எப்படி பண்ணுவான்? பிகாஸ் ஹி சோ ஷை டைப்னா. என்ன ரோஹன்? அண்ணா அங்க பாருங்க, உங்க பொருள் கீழே விழுந்துருச்சு. எதுக்காகவும் இத தரையில வைக்க கூடாது. அப்படி வச்சீனா வேற யாராவது தெரியாம இத தொட்டாங்கன்னா இந்த பயங்கரமான சக்தி தொட்டவனோட உடம்புக்குள்ள போயிடும். அப்போ அசம்பாவிதம் நடக்கும். அடா அண்ணா, அடக்கடவுளே, என்னது? இதை எங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. யாராவது இதை மிதிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியலையே. ஹே சுனில், நிறுத்து. என்னாச்சு? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாயேன். சரிடா. ஹே அஞ்சலி, ஏதாவது குடிக்கிறியா? தண்ணி வேணும், ரொம்ப தாகமா இருக்கு. ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். திவாகர், நான் போறேன். அட ரோஹன், நீ போவப்பா. ஆனா அங்க போய் என்ன பிரச்சனை பண்ணுவேன்னு எங்களுக்கு தானே தெரியும். நான் போனா உடனே வருவேன், நீ போனா யோசிச்சு பாருப்பா. அதான் சொல்றேன். திவாகர், ஒன்னும் லேட் ஆக போறது இல்ல. ரோஹன், ஆனா நீ இதோ இப்ப போயிட்டு வரேன். 5 சமோசா அப்புறம் ஒரு கூல் ட்ரிங்க். ஓகே, கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? அது வந்து 87. என்ன வாங்கின? எல்லாம் வாங்கிட்டேன்டா. ஒரு நிமிஷம். அட மச்சான், காசை கார்ல விட்டேன். ஐ மீன் வாலெட்டை நீ கொடுத்துரு மச்சான். அப்புறமா நம்ம கணக்கை பார்த்துக்கலாம். ஓகே. இந்தாங்க. அண்ணா, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தாங்க. தண்ணியா இருக்கு? அஞ்சலிக்கு. ஓ, அஞ்சலிக்காக வா. நான் திவாகருக்குன்னு நினைச்சேன். சரி வா. பாத்து பத்திரமா பாத்து பொறுமையா வா. ஹே ரோஹன், என்னடா ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல போகாதனே. கேட்டியா? இப்படி விழுந்து கிடக்குறேனே. ரோஹன், are you okay? ஜாக்கிரதை. ஏப்பா தம்பி, அந்த பையன் என்னப்பா பண்றீங்க? ஏன், என்னாச்சு? அங்க பாரு, கீழே என்ன இருக்குன்னு பாரு. என்ன இது? ஏதோ மந்திரம் பண்ணி போட்டிருக்காங்கப்பா. அதுல கெட்ட ஆத்மாக்கள் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. யாரு முதல்ல தொடுறாங்களோ அதுல இருக்கிற ஆத்மா அவங்கள பிடிச்சிருமா. இப்ப யாரு மாட்ட போறீங்கன்னு தெரியல. அதுல இருக்கிற ஆத்மா உங்க கூடவே வரப்போகுது. அந்த கடைக்காரர் தான் எங்கள்கிட்ட சொன்னாரு, எங்களை எச்சரிக்கை பண்ணாரு. அந்த எலுமிச்சப்பழம் மிளகாவை தொட்டா உங்களுக்கு கெட்டது நடக்கும்னு. ஆனா அது அப்ப நாங்க பெருசாவே எடுத்துக்கல. இதனால எங்களுக்கு அப்படி என்ன எடுப்போகுது? ஏன்னா டீனேஜர்ஸ் இதெல்லாம் நம்ப மாட்டாங்கல்ல. ஆனா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தொட்டாக்க ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடக்கும். அவர் சொன்னதை அப்பவே நம்பியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அப்பவே ஏதாவது பரிகாரம் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க நிம்மதியா கிளம்பி போயிருக்கலாம். கடைக்காரர் தான் எங்கள்கிட்ட சொன்னாரு, எங்களை எச்சரிக்கை பண்ணாரு. அந்த எலுமிச்சப்பழம் மிளகாவை தொட்டா உங்களுக்கு கெட்டது நடக்கும்னு. ஆனா அது அப்ப நாங்க பெருசாவே எடுத்துக்கல. இதனால எங்களுக்கு அப்படி என்ன எடுப்போகுது? ஏன்னா டீனேஜர்ஸ் இதெல்லாம் நம்ப மாட்டாங்கல்ல. ஆனா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தொட்டாக்க ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடக்கும். அவர் சொன்னதை அப்பவே நம்பியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அப்பவே ஏதாவது பரிகாரம் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க நிம்மதியா கிளம்பி போயிருக்கலாம்.
நாம வந்தாச்சு. இறங்க அஞ்சலி. வா ரோஹன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? இல்ல நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. சுனில் வா. வாவ், வாட் a Hey, place. சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. பாத்து. பாத்து பத்ரம். தேங்க்ஸ். ஹலோ அம்மா. உஜாரா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நாங்களா வந்து சேர்ந்துட்டோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சரிம்மா. ம். அஞ்சலி, ஓகே. ஓ காட். ஏய், என்னாச்சு? வெயிட், நான் இப்ப வந்துடுறேன். ஏய் சுனில், போய் ஹெல்ப் பண்றா. ஓகே. என்னாச்சு? ரோஹன், நீ எங்க போற? நீ இப்படி நொண்டி நொண்டி போறதுக்குள்ள அவளோட காயமே ஆறிடும், தெரியும்ல. ஒண்ணு பண்ணு, இந்த கூல் ட்ரிங்க குடி.
அஞ்சலி ஹா ஸ்லோ டான்ஸ் பண்ணலாமா? ஓகே. Hey Anjali, just come close here. இவனுக்கு போதை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவனோட கூல் ட்ரிங்க்ல கொஞ்சமா விஸ்கி கலந்தேன். விஸ்கிக்கு இப்படி விஸ்கி நடக்கிறான். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரோஹனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. ஒரு கிளாஸ அதுவும் கையாலே உடைச்சிட்டான். அப்பதான் அவன் எவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரிஞ்சது. தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும்னு தோணுச்சு. அப்புறம் நாங்க அதை பத்தியே மறந்துட்டோம். நாங்க தூங்க போயிட்டோம். அப்புறம் இந்த கதவை வேற யார் திறந்தது? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாருங்க அது? யாருன்னு கேக்குறல? அட உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்க. நீங்க யாரு? ரோஹன்? இல்ல, இது ரோஹனா இருக்க முடியாது. ஏன்னா இவன் ஸ்டிக் இல்லாம இருக்கானே. ஹலோ, உங்களை தான்.
நீங்க யாரு? ஹலோ, இங்க என்ன பண்றீங்க? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாருங்க அது? யாரு? யாருன்னு கேக்குறல? அட, உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்க. நீங்க யாரு? ரோஹன்? இல்ல, இது ரோஹனா இருக்க முடியாது. ஏன்னா இவன் ஸ்டிக் இல்லாம இருக்கானே. ஹலோ, உங்களை தான். நீங்க யாரு? ஹலோ, இங்க என்ன பண்றீங்க? ரோஹன், ரோஹன், உனக்கு என்ன ஆச்சுடா? சுனில், ஊஞ்சலா, அஞ்சலி, சுனில், ஊஞ்சலா, திவாகர், அங்க ரோஹன். என்னடா ஆச்சு அவனுக்கு? சரி, சரி, வா. திவாகர், இங்க யாருமே இல்லையடா. என்ன ஆச்சு திவாகர்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருந்த? இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? அவன் இங்கதான் நின்னுகிட்டு இருந்தான். அதுவும் 2 காலால நின்னா. அப்படியே கண்ணெல்லாம் கருப்பா, ரொம்ப பயங்கரமா இருந்தான். இதோ இங்கதான் நின்னா. ஓகே, இட்ஸ் ஃபைன். நாம போய் அவன் ரூம்ல இருக்கானான்னு பாப்போம். சரி, வா. ஓகே. வா, வா. அட, இவன் தூங்குறான்பா. கனவு கண்டுட்டு இருக்கான். திவாகர், நீயும் கனவு கண்டுட்டு தான் வந்திருப்ப. ரோஹன் நடந்து வந்த மாதிரி. வா போலாம். என்ன பண்ணி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டியே. திவாகர், போலாமா? அஞ்சலி, நந்தா. ரோஹன் சொல்றது கேளு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். சரி, என்னன்னு சொல்லு. திவாகர் கூட உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அஞ்சலி, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அஞ்சலி.
ஐ லவ் யூ வெரி வெரி மச். அதுவும் ரொம்ப வருஷமா. ஆனா நடுவுல திவாகர் எங்க இருந்து வந்தான். அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவன் உன்னை ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் கேட்டுக்க. அவன் இந்த மாதிரி பண்ணா நான் உன்னை அழிச்சிருவேன். ஸ்டே அவே ஃப்ரம் ஹிம். புரிஞ்சுதா? இல்லனா அவன் செத்துருவான். அஞ்சலி, ரோகன் அவன் அவனோட காலால நடந்து போனானா? ஆனா இது எப்படி நடந்துச்சு? சுனில், திவாகர் எழுந்திருங்க. ஏய் இப்போ என்னம்மா ஆச்சு? ரோகன் இப்பதான் எங்க ரூமுக்குள்ள வந்தா. அதுவும் அவன் காலால நடந்து வந்தான். யாரோட உதவியும் இல்லாம நடந்து வந்தான். என்ன? பாத்தியா, நான் சொன்னல, நான் கண்டது கனவுலன்னு. நான் அவனை பார்த்தேன். பார்க்கும்போது 2 காலால நின்னான். அதுவும் ஸ்டிக்கே இல்லாம. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவனுக்கு என்னாச்சுன்னு வாங்க போய் பார்க்கலாம். எங்க போனா? அவன் எங்கேயாவது வெளியே போயிட்டானா என்ன? வாங்க வெளிய போய் பார்க்கலாம். வாங்க. ரோஹன், ரோஹன், ரோஹன் எங்க இருக்க? ரோஹன் எங்க இருக்க? ரோஹன், ரோஹன், ரோஹன் எங்க இருக்க? ரோஹன், ரோஹன், அவன் இப்ப எங்க போயிருப்பான்னு ஒண்ணும் புரியல. இப்ப நம்ம என்ன பண்றது? ஐ ஹோப் அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. முதல் வாட்டியா நடக்கிறான் இல்லையா? அதனால நைட் வாக் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இது காமெடி பண்றதுக்கான நேரம் இல்ல. அவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். எப்ப பார்த்தாலும் காமெடி காமெடி காமெடி. வாழ்க்கையை காமெடியாக போகுது. ரோஹன், நீ இங்க என்ன பண்ற? ரோஹன், உனக்கு எதுவும் ஆகலையா? ரோஹன், நீ இங்க என்ன பண்ற? ரோஹன், உனக்கு எதுவும் ஆகலையா? ரோகன் எங்க போயிருப்பான்? அதான் எனக்கு புரியல. திவாகரையும் காணோம். ஏய், அது திவாகரோட சவுண்ட் தான். வா ரோஹன், நீ என்னடா பண்ற? அவன் கண்ணுக்கு என்னாச்சு? ரோகன், திவாகரை விட்டுடு ப்ளீஸ். நீ என்கிட்ட இருந்து என்னோட அஞ்சலியை பிரிக்க முயற்சி பண்ணல. அவ எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான். திவாகர் நம்மளதான் பாக்குறான். ஓடிடு. இவனுக்கு என்னாச்சு? இவன் என்னதான் பண்றான்? அஞ்சலி, உனக்கு தான் ஆபத்து. அஞ்சலி வா. அஞ்சலி பாத்து 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 ஜாக்கிரதை. உள்ள போ. அஞ்சலி, நீ ரோகன் கிட்ட வராத. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. போ, ரூம்குள்ள போய் பூட்டிக்கோ. நாங்க வெளியில யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேக்குறோம். நாங்க திரும்பி வர வரைக்கும் நீ வெளிய வராத. உள்ள போ அஞ்சலி. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ரோஹன், உனக்கு என்ன ஆச்சு? ரோஹன், அஞ்சலி, நாங்க யாராவது ஹெல்ப் கூட்டு வரோம். நீ உள்ள போ. நான் அப்ப ரொம்பவே பயந்துட்டேன்.
இந்த ரோஹனுக்கு அப்படி என்னதான் ஆக்கிட்டு இருக்கு? அப்புறம் சுனிலும் உஜாராவும் அங்க போனாங்க. அதான் அந்த எலுமிச்சை பழம் இருந்த இடத்துக்கு. அங்க ஒரு பொட்டி கடைக்காரர் இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, யாரோ சைக்கிள்ல ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் அதை அங்க வச்சுட்டு போயிட்டாரு. அவர் சைக்கிள்ல ஏதோ கலர் கலரா கொடிகள் இருந்துச்சுன்னு கூட சொன்னாரு. ஆனா நான் மட்டும் அங்கேயே தான் இருந்தேன். ரோஹன் ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு இருந்தான். அவனுடைய நடவடிக்கைகள் ரொம்ப பயங்கரமா இருந்தது. பயப்படாத அஞ்சலி, இங்க பாரு, நான் இருக்கேன். நான் தான் உன்னை லவ் பண்றேன்ல. அஞ்சலி, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அஞ்சலி, நீ உனக்கு பெர்ஃபெக்ட் மேன் தான் வேணும்னு சொன்னல. இங்க பாரு, இங்க பாரு, நான் இப்போ பெர்ஃபெக்ட் மேன். இப்போ நான் திவாகர் மாதிரி டான்ஸ் கூட பண்ணுவேன் அஞ்சலி. நான் வண்டி கூட ஓட்டுவேன். நாம அப்படியே ஜாலியா வெளியே போலாம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அஞ்சலி, என்ன வேணாலும். அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். நீ சொல்லுங்க, என்ன வேணும்? இங்க யார்கிட்டயாவது சைக்கிள் இருக்கா? அதுவும் அது பின்னாடி கலர் கலரா கொடிகள் தொங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இருக்கு. ஏய், யார்கிட்ட? ஜாகத் பாபா கிட்ட இதே மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு. அதோ அந்த வீட்டுக்கு பக்கத்துல. தேங்க்யூ. என் கிட்ட வா அஞ்சலி, நான் உன்னை லவ் பண்றேன் அஞ்சலி. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். கிட்ட வா அஞ்சலி. அஞ்சலி, என்ன கேம் விளையாடுற அஞ்சலி? அஞ்சலி, நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். நீ மட்டும் கதவை திறக்கல, அப்புறம் நான் இந்த கதவை உடைச்சிருவேன் அஞ்சலி. 1, கதவை திற அஞ்சலி. 2, அட ராமண்ணா, நீங்களா? அட தம்பி, நீங்களா? என்ன, ஏதாவது பிரச்சனையா? நீங்க எல்லாரும் ரோஹன் தம்பி கூட தானே இருக்கீங்க? ஆமா, அது இல்ல. தம்பி, முதல்ல உள்ள வாங்க. வாங்க. அஞ்சலி, 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 கதவை திற அஞ்சலி. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? அந்த துஷ்ட ஆத்மா என்னோட பையனை விட்டுடுச்சு. ஆனா ரோஹன் தம்பியை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம இப்ப என்ன பண்றது? இப்ப நாம தாத்தரி பாபா கிட்ட தான் போய் உதவி கேட்கணும். அவர் அப்போ சுனிலையும் உஜாலாவையும் அந்த மந்திரவாதி கிட்ட கூட்டிக்கிட்டு போனாரு. அதை கேட்டு பதறிட்டாரு. ரோஹனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையான்னு. அப்ப அவர் சொன்னாரு, ரோஹன் அந்த ஆத்மாவோட மறு உருவம்னு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறும்னு. அது மட்டும் இல்லாம யாராலையும் அந்த ஆத்மாவை வெளியே எடுக்க முடியாதுன்னு. அதுக்கு முயற்சி பண்ண அவனோட உயிரே போயிடும்னு அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. ராம்ஜி அப்ப கண் கலங்கி போயிட்டாரு. கையெடுத்து கும்பிட்டாரு. அப்பதான் அந்த மந்திரவாதி ஒரு விஷயம் சொன்னாரு. நேரம் ரொம்ப குறைவா இருக்குன்னு. அதனால நாங்க உடனே அந்த இடத்துக்கு போயிட்டோம். அஞ்சலி,
அவர் அப்போ சுனிலையும் உஜாலாவையும் அந்த மந்திரவாதி கிட்ட கூட்டிக்கிட்டு போனாரு. அதை கேட்டு பதறிட்டாரு. ரோஹனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையான்னு. அப்ப அவர் சொன்னாரு, ரோஹன் அந்த ஆத்மாவோட மறு உருவம்னு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறும்னு. அது மட்டும் இல்லாம யாராலையும் அந்த ஆத்மாவை வெளியே எடுக்க முடியாதுன்னு. அதுக்கு முயற்சி பண்ண அவனோட உயிரே போயிடும்னு அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. ராம்ஜி அப்ப கண் கலங்கி போயிட்டாரு. கையெடுத்து கும்பிட்டாரு. அப்பதான் அந்த மந்திரவாதி ஒரு விஷயம் சொன்னாரு. நேரம் ரொம்ப குறைவா இருக்குன்னு. அதனால நாங்க உடனே அந்த இடத்துக்கு போயிட்டோம். அஞ்சலி, இந்த வாட்டி என்ன உன்னால ஒண்ணு பண்ண முடியாது மந்திரவாதி. இந்த உடம்புக்குள்ள வந்தது எனக்கு சக்திகள் கிடைச்சிருக்கு. இப்ப நான் முழுமை அடைஞ்சிட்டேன். இப்ப நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மந்திரவாதி, என்ன வேணாலும். ஒழுங்கா இதெல்லாம் நிப்பாட்டு. இங்க இருந்து போயிடு. ஒழுங்கா வாயை மூடிடு மந்திரவாதி. உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்க. ஒரு வேலையா உயிர் போற மாதிரி இருந்தா உன்னோட உயிரையும் சேர்த்து கொண்டு போயிடுவேன். நீயும் என் கூடவே செத்து போயிடுவேன். பாபா 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 ரோஹன், அவனுக்கு என்னாச்சு? பாபா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே பாபா? எனக்கு ஒன்றும் ஆகல. அவனும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவான். ஆனா நான் பாபா எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செஞ்சாகணும். அதை நீங்க தான் செஞ்சாகணும்.
அது என்னன்னா, இந்த ஆத்மா கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். இந்த ஆத்மா ரொம்ப மோசமானது. இதுகிட்ட இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. விடியறதுக்குள்ள இதை ஏதாவது பவித்திரமான நதிக்குள்ள கலந்துருங்க. அவனுக்கு முக்தி கிடைச்சிரும். ஆனா இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்க கூடாது. ஜெய் ஹனுமான். பாபா பாபா நான் என் வாழ்க்கையில அதை என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த ஆத்மா ரோஹனை எப்படியெல்லாம் ஆட்டி படைச்சதுன்னு. ஒரு சின்ன எலுமிச்சை பழத்துல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? அதுவும் வாழ்க்கைய அழிக்கிற அளவுக்கு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். என்னோட கல்யாணம் கூட ரோஹன் கூட தான் நடந்தது. ஏன்னா எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது பெர்ஃபெக்ட்னா உடம்பும் அழகும் பெர்ஃபெக்டா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம நேசிக்கிறவங்களுடைய மனசு அழகா இருந்தா போதும். ரோஹனோட மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இன்னைக்கும் அந்த கேம்ப மட்டும் என்னால மறக்கவே முடியாது. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலுமிச்சம் பழமும் மிளகாவும் பிளாக் மேஜிக்ல ரொம்ப முக்கியமான அங்கத்தை வகிக்குது. இதை நாம சரியா பயன்படுத்த வேண்டிய முறையில பயன்படுத்தலன்னா இதுக்கு எல்லைக்கு மீறின சக்திகள் கிடைக்கும். அதனால பொது இடங்கள்லயோ இல்ல ரோடுகள்லயோ இந்த மாதிரி எலுமிச்சம் பழமோ மிளகாயோ கிடந்ததுன்னா அதை நீங்க கண்டுக்காம போறதுதான் உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் நல்லது. ஒருவேளை யாருக்காவது இந்த மாதிரி சூனியம் வச்சுட்டாங்கன்னா அப்போ ரொம்பவே கவனமா எடுக்கணும். இல்லனா பிரச்சனைகள் இரட்டிப்பா மாறிடும். அப்படி நாம பண்ணலன்னா அந்த துஷ்ட ஆத்மாக்கள் மறுபடியும் வந்துடும். முன்ன இருந்ததை விட அதோட சக்தி அதிகம்.